டேய் ப்ரூஸ்லி பேசுறா. போன அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. டேய் கபில சொன்ன கேளு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போன் கொடு. ஐயரே இங்க கவனி, நீங்க தாலி எடுத்துக்கோங்க. சத்தியம் சித்தி. ஹைலி, ஹைலி, ப்ளீஸ் காம் டவுன். டென்ஷன் ஆகாத. அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? நீ வா, கல்யாணத்தை நிறுத்தலாம் வா. கெட்டி மேளம். தாலி கட்டுங்கோ. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? கபிலா தாலியை கட்டுடா. நான் ஒத்துக்க மாட்டேன். தாலி கட்டிட்டா அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? நான் போறேன். இப்பவே எல்லார்கிட்டயும் போய் உண்மை சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ போய் சொன்னா அவங்க உடனே கேட்டுருவாங்களா? ப்ரூஃப் கேட்டா என்ன சொல்றது? ப்ரூஸ்லி போன் பண்ணிருக்கிறதெல்லாம் ப்ரூஃபா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு சாலிடான ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அயோக்கியம் கூட என் தங்கச்சி வாழ போறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? மனுஷங்களை கொண்டு சந்தோஷப்படுற ஒரு ராட்சசன் என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்துட்டான். சரி பாத்துக்கலாம், இதுல ஒரு தப்பு எதுவுமே இல்ல. ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். அந்த கடவுள் எத்தனையோ வழியில இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் தான் அதை புரிஞ்சுக்காம என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டேன். ரெண்டு பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். என் குடும்பத்துக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. இப்போ நான் என்ன செய்வேன்? அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் மொத்தமா காணாம போயிடுமே. எதுக்கு சீனியர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? என்ன பண்ணிட்டு இருக்க? நானே என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு காரணமா இருந்துட்டேனே சீனியர். என் கையாலேயே கண்ணை குத்த வச்சுட்டாங்களே. இப்போ என் சித்திக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? விடு ஐலி,
ஆனது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற எதையுமே தப்பாகாம பார்த்துப்போம். அதுவும் இல்லாம நடந்த எல்லாத்துக்கும் நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சேன்னா அவ இந்த கல்யாணத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு பார்க்காம விட்டுட்டேன். இப்ப அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போ அதுக்கு நான் தானே காரணம். உண்மை தெரிஞ்சும் எதுவும் பண்ணாம விட்டு அதுக்கு நான் தானே காரணம். உன்னால கல்யாணத்தை தடுக்க முடிஞ்சிருந்தா நீ தடுக்காம இருந்திருப்பியா? விடு ஐலி. ஒரு போலீஸா அந்த கபிலனை பிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஆனா ரித்திகாவோட அக்காவா நான் அந்த காரியத்தை செஞ்சா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் சீனியர். தாலி கட்டுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா என் சித்தி கல்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் சீனியர் எப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். அந்த கடவுளுக்கே பொறுக்கலையே. ஐலி, ஒரு நிமிஷம் பாரு பாரு. கபிலன் தான் மிஸ்டர் எக்ஸா இருப்பான் நானும் தான் எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கப்புறமும் நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு நாம் ஒன்னும் நார்மல் பர்சன் கிடையாது. We are police. நம்ம 2 பேரும் இருக்கிற வரைக்கும் ரித்திகாவோட வாழ்க்கை அவனால கண்டிப்பா பாதிக்கப்படாத.